வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொறாமை குணம் யாரை அழிக்கும் அப்படிங்கிறதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போது பொறாமைங்கிறது எங்கே இருந்து துவங்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் நினச்சது நடக்கலையோ அதே விஷயம் மற்றவங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனது மகிழ்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக ஆதங்கம் அடைஞ்சதுன்னா, அந்த ஆதங்கம் தான் பொறாமையாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்காரு, அதே மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் நம்மளும், ஆனால் நம்மளால் அடைய முடியல. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நமக்கு நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனதில் பார்த்திங்கன்னா பொறாமை குணம் வெளிப்படுங்க. அந்த பொறாமை குணம் வெளிப்படும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயல்திறன் எல்லாமே குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய செயல்பாட்டு இதில் இருக்கிற கவனம் போயிட்டு அவங்களையே கவனிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய திறமையே குறைஞ்சி போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னால், அதற்குண்டான வழிகளை நீங்கள் மற்றவங்களை பார்த்து கற்றுக்கலாம், மற்றவங்களுடைய முயற்சியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு கிராமத்திலேருந்து ஒரு கிராமத்துக்கு நடந்து போகக்கூடிய சூழல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அங்கே சாலை வசதியெல்லாம் இல்லைன்னா ஒரு காட்டு வழியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம பெரும்பாலும் இந்த காட்டு வழி பாதைகளெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ கூட அந்த கிராமங்கள்லாம் இந்த தோட்டத்து வழியாக போகிற பாதைகள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நடைபாதை பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நடந்து போனதுனால அதில் ஒரு இயற்கையாகவே பாதை உருவாகி இருக்கும். அந்த பாதையை யாரும் டிசைன் பண்ணி பண்ணது கிடையாது. சில இடங்களில் வளைஞ்சு போகும், சில இடங்களில் நேராக போகும், மேடு பள்ளங்கள் இருக்கும். அதில் அந்த நடைபாதையில் மட்டும் பார்த்திங்கன்னா செடிகளோ புற்களோ முளைக்காமல் இருக்கும். அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி போனவங்க தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்ததுனால அந்த பாதை நமக்கு தெரியுது, அந்த பாதையில் நம்ம போகிறோம். இது அந்த ஊருக்கு போகிற பாதைன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஊருக்கு போகிற பாதை நமக்கு தெரிஞ்சது, அதே பாதையை பயன்படுத்தி நம்ம அந்த ஊருக்கு போகிறோம். அதே மாதிரி இதற்கு முன்னாடி வெற்றி அடைஞ்சவங்க அந்த பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா. அந்த பாதையில் போகும்போது யாரோ ஒருத்தர் நமக்காக இந்த பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம அந்த பாதையில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த பாதை சரியான இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்குங்க. அந்த பாதையில் நம்ம நினச்சதை சென்று அடைய முடியும். இதுவே இந்த பாதை நம்மளோட முடிஞ்சிடணும், வேறு யாருக்குமே அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இதற்கு முன்னாடி போகிறவங்க அந்த பாதையை அடைச்சிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா? புதுசாக ஒரு பாதையை உருவாக்கி தான் போக முடியும் இல்லைங்களா. இதற்கு முன்னாடி போனவங்க பொறாமை குணம் அப்படின்றது ஒன்று இல்லாததுனால அந்த பாதையை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த பாதையை நமக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த பொறாமை குணம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அந்த பாதையை அடைச்சிடணும், பின்னாடி யாருமே அந்த பாதையில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி வச்சுக்கிறோம். இப்போ நிறைய இடங்களில் இந்த உதாரணம் உங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். சில இடங்களில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நல்லா முன்னுக்கு வந்திருப்பாங்க, உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கும். நீங்கள் வழி கேட்டிங்கன்னா அவங்க போன பாதையை சரியாக சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு மறைமுகத்தன்மையை வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு தான் போராடி அதில் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதே பாதையில் உங்களுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படலாம். ஆனால் இதுவே அந்த பாதையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதிய பாதையில் போக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை விட ஒரு சிறப்பான இடத்த கூட அடைஞ்சிருக்கலாம். இப்போது அவர் அந்த பாதையை சொல்லாததுனால உங்களுக்கு என்ன தோணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவர் மேலே ஒரு பொறாமை எண்ணம் ஏற்படும், அவர் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும். அந்த வெறுப்பு கோபமாக மாறலாம், அந்த கோபம் வன்மமாக மாறலாம். இந்த மாதிரி எண்ணங்களினுடைய படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா மேலே மேலே மாறிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க சென்று வெற்றி அடைஞ்ச பாதையை சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமே பார்த்திங்கன்னா தனக்குண்டான பாதையை அமைச்சிக்கக்கூடிய
திறமை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வர விஷயங்கள். அதனால் நீங்கள் இந்த பொறாமை எண்ணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே போகாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான இடத்த அடைஞ்சவங்களுடைய பாதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பாதையில் போகலாம், உங்கள் வெற்றியை நீங்கள் அடையலாம். ஒருவேளை அந்த பாதை தெளிவில்லாமல் இருந்தது, அவங்க அந்த பாதையை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பாதையில் போய் நடுவழியில் நீங்கள் திண்டாடி நிற்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு உண்டான ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்குங்க. நீங்கள் ஒரு புதிய ஒரு கிராமத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையாக இருந்தாலும் அதை உருவாக்குங்க. அந்த பாதை மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் வச்சிருங்களேன். இந்த உலகம் வந்து எப்பவுமே உங்களை போற்றிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் வந்து பல பேரை வந்து அவங்களுடைய காலத்துக்கு பிறகும் போற்றிக்கிட்டே இருக்குது. அவங்க நம்மளுடைய போற்றுதலுக்கு உள்ளாகிற மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சொல்லிட்டு போன விஷயம், அவங்க வந்து நமக்காக விட்டுட்டு போன விஷயங்கள் வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களோட முடிச்சுக்காமல், உங்களுடைய பாதையும் உங்களுடைய பயணமும் வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல், அந்த பொறாமை குணம்ங்கிறது உங்கள்கிட்ட இல்லாத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெருமிதத்தையும் ஒரு பெருமையும் உருவாக்கும். அது அசைக்க முடியாத ஒரு நன்மையை உங்களுக்கு வந்து நிரந்தரமாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு உதாரணத்தோடு நீங்கள் வாழும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.